கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள், எதை நினைத்தும் கலங்காமல் தேவனிடம் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களை தேவ சமாதானம் ஆண்டு கொள்ளுமே, இதயம் நிரம்புமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். நம்பிக்கையில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். துன்ப வேளையில் பொறுமையாயிருங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனே, இருப்பது உங்கள் பலனே. எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்கள் பலனே. பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே, பலத்தாலிடை கட்டி வழியை செவ்வைப்படுத்தும் தேவனே. மான்கால்கள் போலாக்கி உயர் ஸ்தலத்திலே நிறுத்துவார். கவலை வேண்டாமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி என்று சொல்லுங்கள். இதுவே உங்களை குறித்து அவரின் சித்தமே, தேவ சித்தமே. எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 35 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் இங்கு சொல்லுகிறார், அவர் உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள் என்று நம்மை பார்த்து சொல்லுகிறார்.
எவ்வளோ ஆச்சரியம் இல்லை? உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகள், அவர் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்று தன்னுடைய வார்த்தையில் சொல்லுகிறார். இந்த பூமியில் யார் யாருக்கோ பிள்ளையா இருக்காங்க. குழந்தை இல்லை, ஒரு பிள்ளை எடுத்து வளர்த்தோம், அவன் வளர்ந்த உடனே எங்களை கைவிட்டுட்டான்னு சொல்கிற உலகத்தை பார்க்குறோம். இவர் என்னுடைய வாரிசு. சமீபத்தில் ஒருவர் வியாதிப்பட்டு ரொம்ப குடும்பத்தினால் கைவிடப்பட்டுட்டார். அவர் உடனே சொல்லுகிறார், என் பிள்ளைங்கள எனக்கு வாரிசு இல்லை, இவன் தான் என்னை கவனிச்சான் என்று சொல்லி அவனை நான் தத்தெடுத்துக்கிறேன்னு சொல்லி அவன் சொத்தெல்லாம் அவன் பேரில் எழுத போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. உலகத்தில் யார் யாருக்கோ பிள்ளைகளாய் வாழ மனிதர்கள் இன்றைக்கு எவ்வளோ காரியத்தை செய்கிறார்கள், சொத்தை அபகரிக்க என்னென்னமோ கையாளுகிறார்கள். ஆனால் நாம் தேவனுக்கு உன்னதமானவர்களுக்கு இந்த பூமியிலே பிள்ளைகளை ஜீவிக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு மேன்மையான பாக்கியம் பார்த்தீர்களா? வேதத்தில் இயேசுவை பற்றி நமக்கு வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 31 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால், உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவரா. பார்த்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் எங்கிருந்து வந்தாரா? பூமியிலிருந்து வரல, அவர் வானத்திலிருந்து உன்னதத்திலிருந்து இறங்கினாராம். உன்னதத்திலிருந்து இறங்கினவர் எல்லாரிலும் மேலானவர். பூமிக்கு அடுத்தவைகள் அல்ல, உன்னதத்துக்குரிய பரலோகத்துக்குரியவைகளே அவர் பேசுவாராம். நம் ஆண்டவர் நம்மை பரலோகம் கொண்டு போக, உன்னதத்திற்கு கொண்டு போகத்தான் இந்த உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தார் என்று வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்கிறோமா? வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த உன்னதத்தை பற்றி பைபிளில் நிறைய சொல்லுது. இயேசு பிறக்கும் முன்னே மரியாளுக்கு தூதன் தோன்றி சொல்லுகிறார், அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவராயிருப்பார். அப்போ அந்த உன்னதமானவருக்கு பிள்ளைகளாய் இந்த பூமியிலே வாழ அவரை பின்பற்றதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதை உணர்ந்த சங்கீதக்காரன் மோசே தன்னுடைய சங்கீதமாகிய 91:1 அவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இன்றைக்கு அவர் அருமையான வார்த்தை. நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்களா? உன்னதமானவருடைய மறைவில். எங்கே பார்த்தாலும் யுத்தம், எங்கே பார்த்தாலும் குண்டு வீசுகிறாங்க, எங்கே பார்த்தாலும் ஆபத்து விபத்து, என்ன நடக்குன்னு தெரியல. பொல்லாத உலகத்தில் காலையில் எழுந்த உடனே உன்னதமானவருடைய மறைவில் போய் நம்ம இருந்து ஜெபம் பண்ணினால் அவர் நம்மை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று ஆண்டவருடைய வேதம் அருமையாய் சொல்லுகிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னதமானவருடைய அடைக்கலத்தில் உன்னதமானவருடைய பிள்ளைகள் தினந்தோறும் போய் அந்த தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கணும். இதற்கு தாங்க இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்து எபேசியர் 1:3 சொல்லுகிறது, அவர் உன்னதங்களிலே நம்மை ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நிரப்பியிருக்கிறாராம். எங்கே? உன்னதங்களில். உன்னதத்தில் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்கோ அதெல்லாம் பூமியில், உங்கள் வேலையில், தொழிலில், பிள்ளைகள் படிப்பில், வருமானத்தில், வீடு வாங்கியிருக்கிறேன் பணம் கட்ட முடியல என்ற நெருக்கத்தில் உன்னதமான பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிறாராம். அதைத்தான் எபேசியர் 1:3 பவுல் ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல நன்மைகளினால் நிரப்பப்பட இந்த நாளில் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளை அந்த பூமியில் நிலை நிற்கணும், வாழணும்னா ஏசாயா 32:15 சொல்கிறாரு, உன்னதத்திலிருந்து ஆவியானது நம்மேல் ஊற்றப்படும் வரை. உன்னதத்திலிருந்து வருகிற ஒரு ஆவி, மனுஷ ஆவி அல்ல, உலகத்தின் ஆவி அல்ல, தீட்டுப்படுத்துகிற ஆவி, உன்னதத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. இதைத்தான் சீசர்களுக்கு இயேசு சொன்னார்,
லூக்கா 24:49 உன்னதத்திலிருந்து வரும் பலனால் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரை காத்திருங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கு பிள்ளைகளாக இருந்தாலும் இன்னைக்கு தேவனுடைய உன்னதமானவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்களா? அவருடைய செட்டை நிழலில் நீங்கள் அடைக்கலமாக வந்துட்டீங்களா? அப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் உங்களை இன்றைக்கு நிரப்பி அற்புதமாய் நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய வல்லமையும் நன்மையும் கிருபை இறங்கட்டும். இந்த நாளில் உன்னதமானவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து ஆவிக்குரிய உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படட்டும். அவர்கள் செய்கிற வேலைகளில் குடும்பத்தில் கூட இருந்து அற்புதமாய் நடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். ஆமேன்.